இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி கதை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இது ஒரு 18+ சம்பந்தப்பட்ட கண்டென்ட் தான். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வர எல்லா படங்களுமே நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு. MK தமிழ் எக்ஸ்பிளைனர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா டெலிகிராம்ல அந்த சேனல் கிடைக்கும். அதுல இந்த படங்கள்லாம் நீங்க பாத்துக்க முடியும். விருப்பப்படுறவங்க மட்டும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிரின்சிபல் ஆபீஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கதான் இந்த கதையோட ஹீரோயின் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மும்முரமா அவளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுலயும் சின்சியரா ஒரு அசிஸ்டன்ட் ஆபீசர் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, நீங்க எப்போதுமே வேலைன்னு சொல்லி அதிலேயே கவனமா இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயின் சொல்றானா, அந்த கடமைக்காக தான் நமக்கு சம்பளம் கிடைக்குது, நம்ம அதைத்தான் முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர அதை தவிர்த்துட்டு நம்மளோட பர்சனல் வேலைகளை பாக்குறதுக்காக ஒன்னும் நம்ம இங்க வர கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிஷனா அவங்க கிட்ட சொல்லிட, இதை கேட்டதுக்கு அப்புறம் அவனுக்கும் மனசுக்குள்ள ஒரு பெருமை ஆயிடுது. ஹீரோயின் மாதிரியான ஒருத்தங்களுக்கு கீழே நம்ம வேலை பார்க்கும்போது இல்ல கீழே மேல சொல்லி எப்படி பேசினாலும் அது டபுள் மீனிங்காவே மாறுது. நான் சொல்றது அந்த பதவிக்கு கீழே சொல்ல வர அதை பெருமையா அவன் நினைச்சிட்டு அங்கிருந்து போயிரு. அந்த சமயம் பார்த்து கரெக்டா இந்த ஹீரோயினை பாக்குறதுக்காக யாரோ ஒருத்தங்க வந்திருப்பாங்க போல தெரியுது. கதவை தட்டுற சத்தம் கேக்குது. ஹீரோயினை எழுந்து வந்து பார்த்தா அவங்க யாருன்னா இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னன்னு சொல்லி விசாரிக்க பார்த்தா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோயின் அவங்களோட பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு சில டபுள் மீனிங்கான விஷயங்கள்லாம் பேசினதாகவும், அது வந்து நீங்க இருக்கக்கூடிய ஒரு பதவிக்கு இது சரியான முறைதானா, இப்படி நீங்க ஒரு பெண்ணை அணுகலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட இவங்க கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நீங்க அநேகமா என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. கூடவே ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த காலேஜ்ல ஏகப்பட்ட பொண்ணுங்க படிக்கிறாங்க அப்படின்னா நான் உங்க ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன, எனக்கு அதனால எந்த ஒரு தேவையுமே இல்ல, நீங்களே ஏதோ ஒண்ணு தப்பான விஷயத்தை நினைச்சிட்டு வந்து இப்படி மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாத கேள்விகளை என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றான். அப்போ இந்த பேரண்ட்ஸ் குரூப்ல இருந்து வந்த ஒரு லேடி என்ன சொல்றானா, அப்போ இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது பொய் தானா, இல்ல என்னோட பொண்ணுக்கு என்ன அறிவு இல்லையா, அவளுக்கும் எல்லாமே தெரிஞ்ச ஒரு மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய வயசு தான், நீங்க சொல்லிதான் அவ எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எந்த ஒரு கட்டாயமும் இல்ல, பெண்கள்லாம் வளர அவங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும், அதை வந்து நீ சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, தயவு செஞ்சு இப்படிப்பட்ட செயல்களை இன்னையோட தவிர்த்து, இதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றானா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அதே சமயம் என்னோட பதவிக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூவை நீங்க டிகிரேட் பண்ண மாதிரி பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய லீகலான பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவளை எச்சரிக்கிறா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, ஒரு சாதாரணமா ஒரு ஹெட்டா இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல என்ன தேடி தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில அட்வைஸ்களை நான் பண்றது என்னோட கடமை, அதே மாதிரி தான் இங்க படிச்சுக்கிட்டு இருக்க பெண்களுக்கும் கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை தான், அதைத்தான் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ஒரு சில செயல்களையோ இல்ல அவங்கள நான் வேற விதத்துல மிஸ்லீடிங்கோ பண்ணணும்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல, அது கண்டிப்பா என்னோட பதவிக்கு கூட கெட்ட பேர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவங்களுக்கு எவ்வளவோ சொல்லி விளக்கம் கொடுக்க ட்ரை பண்றாங்க. பட் அப்பவும் இந்த ரெண்டு பீஸுகளுக்கும் ஹீரோயின் என்ன சொல்றாங்கறதே அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னா நாங்க காதால கேட்டது எல்லாமே பொய்ன்னு சொல்லி சொல்ல வரீங்களா, ஒரு விஷயத்தை தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த இடத்துக்கே வந்திருக்கிறோம், அப்படி இருக்கும்போது நீங்க என்னதான் உங்க பொய்ய மறைச்சாலும் அது எப்படியும் நாளைக்கு எங்களுக்கு தெரியதான் போகுது, நீங்களே அந்த உண்மையை ஒத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லேடி ஹீரோயின் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நீங்க திரும்ப அதே டாபிக்லயே ஸ்டக் ஆகி நின்னுகிட்டு இருக்கீங்க, அநேகமா உங்களுக்கு மென்டலி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன், அதுக்காக தான் நீங்க இந்த டாபிக்கை விடாம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இவ்வளவு பேசுறது அப்படின்னா உங்க பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கணும், அவங்க பண்ண தவறுக்காக தான் நாம ஒரு சில செயல்களை இது சரியில்லை, இது முறை இல்ல, இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் சுட்டி காட்டுறோம், ஆனா அதை கூட அவங்களால புரிஞ்சுக்க கூடிய தன்மை இல்ல, நீங்க உங்ககிட்ட அவங்க சொன்னாலுமே அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவமும் உங்களை மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறது இல்ல, நீங்க தான் அவங்கள மிஸ்லீடிங் பண்றீங்க, நீங்க கொடுக்கிற அந்த அசட்டுத்தனமான தைரியத்தினாலதான் நாங்க ஒரு நல்ல விஷயமே சொன்னாலும் கூட அதை புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டி இல்லாம உங்ககிட்ட வந்து அதை தப்பா சொல்லி இப்படி எங்களையே ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையே அவங்கள கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இந்த ரெண்டு ஆளுகளையும் வெளுத்து வாங்கிடுறான். அப்போ இந்த லேடி என்ன சொல்றானா, இப்ப இவ்வளவு தூரம் நீங்க என்ன சொன்னீங்க, நான் எதுவுமே பண்ணல, எப்படியுமே இங்க இருக்கிறவங்கள மிஸ்லீடிங் பண்ணலங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்த நீங்க தான் இப்ப என்ன சொல்லிருக்கீங்க, நான் அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னேன், அவ வந்து உங்ககிட்ட தப்பா அதை சொல்லிட்டா இப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப இதுல எது நீங்க சொன்னது உண்மைன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறது, எது பொய் அப்படிங்கிறது எனக்கு புரியும் இப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இவங்கிட்ட கேள்வி கேட்க, அப்பதான் ஹீரோயினுக்கு அவளையும் அறியாம ஒரு உண்மையை சொல்லிட்டா அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இந்த மீட்டிங்காக இவங்க வந்திருப்பாங்க, இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினால ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, ஹீரோயினே ஒரு கட்டத்துல திணறா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும், ஏன்னா அவங்க கரெக்டா லாஜிக்கா பாயிண்ட புடிச்சு இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல ஹீரோயினால அதை சமாளிக்க முடியல, இதை சொல்லி இவ்வளவு தூரம் ஓட்டிட்டாங்க, ஆனா இதுக்கு மேல எப்படி
சமாளிக்கிறதுன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டுமே, வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். நான் ஏதோ ஒரு எதிர்ச்சியா பேச போய் அது வேற ஒரு டாபிக் குள்ள போயிடுச்சு. இதை பத்தி நீங்க பெருசா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை நானே மறந்துட்டேன், மனுஷன் சொல்றேன்ல, நீங்களும் அதை மறந்துட்டு வெளியே போயிடுங்க ராஜாங்கிற மாதிரி இவங்க கிட்ட சொல்ல. ஆனா இவங்க அதை கேட்கற மாதிரி இல்ல. அப்போ இவ்வளவு தூரம் நீங்க இவ்வளவு பொய் பேசுற இப்படிப்பட்ட ஒரு ஆட்களை நம்பி எப்படி நாங்க இங்க ஸ்டூடெண்ட்ஸா அனுப்ப முடியும்? ஒரு ஆசிரியர் சரியா இருந்தாதான் அந்த நிர்வாகம் கரெக்டா இருக்கும். அந்த நிர்வாகமே இப்படி மோசமான நிலைமையில இருந்தா நீங்க எப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷனை இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போறீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது இல்ல. உங்கள மாதிரியான ஆட்களை எப்படி இப்படிப்பட்ட பதவிக்கு இருக்கிறாங்கிறது எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லேடி ஹீரோயினை பாயிண்ட பிடிச்சு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினால ஒரு கட்டத்துக்கு மேல பதில் சொல்லவே முடியல. இதை பேசிக்கிட்டு இருக்க எனக்கே மூச்சு வாங்குதுன்னா அப்ப ஹீரோயினுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்படித்தான் அவங்க கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரியை சீக்கிரம் முடிக்கணும் தான். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது கொண்டு போனாதான் அந்த கதைக்கு ஒரு வேல்யூ, எனக்கும் ஒரு லாபம் இருக்கு. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட் ஆஃப் டைம் ஆயிடும். சரி பரவாயில்ல, கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இவங்களோட அந்த டவுட் எல்லாம் அவங்க 2 பேரும் சேர்ந்து கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோயின் மேல ஒரு சில ஃபால்ட் இருக்கு, அவ தப்பான விஷயங்களை இவங்க கிட்ட போர்ட்ரேட் பண்ணிருக்கா. பட் இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்லி இவங்க கிட்ட சமாளிச்சு நடிச்சு ஒரு ஆக்டிங்க போட்டிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஹீரோயின் தான் அந்த கல்பிரிட்னு சொல்லி. அவளை எப்படி இவ பண்ண அந்த தப்ப உணர வைக்கிறது? இவள மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் இவங்க நாளை பின்ன இங்க இருக்கிற மனிதர்கள்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்போசிட்ல இருக்கிற லேடியை ஒரு முடிவு பண்றாங்க. அப்போ இவங்கள ஹீரோயினை நம்ம ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் சேர்ந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் யாரான்னு பார்த்தா இவங்க ஆல்ரெடி காலேஜ்ல இந்த ஹீரோயின் லேடியும் இங்க ஆப்போசிட்ல ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களும் 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. அது நீதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவ கேட்க, இந்த வடிவேல் படத்துல அங்குச்சாமி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி இந்த ஹீரோயின் கேரக்டர் பார்த்து நீதானே அதை அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா நானே தான், நாம 2 பேரும் ஒரு காலத்துல அப்படியெல்லாம் இருந்தமே அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு விஷயங்கள் பேச ஆரம்பிக்க, நீ இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இன்னும் சிங்கிளா தான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஆப்போசிட் இருக்கிற லேடி ஹீரோயின் கிட்ட கேக்குறேன். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த காலேஜ்லயே உன் பொண்ணை கொண்டு வந்து சேர்த்துன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. இது கண்டிப்பா எதிர்பார முடியாத ஒரு சந்திப்பா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஹீரோயின் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது கதையை எப்படியோ கொண்டு போனானுங்க, கடைசியில இப்படி கொண்டு போயிட்டு இருக்கானுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். அது எந்த மாதிரியான டிமாண்ட் அப்படின்னு பார்த்தா அது வில்லங்கமான ஒரு டிமாண்ட். ஒரு சாதாரண மனுஷன் இப்படிப்பட்ட செயல்களுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு வைங்களேன். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, கண்டிப்பா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னோட பதவிக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பு ஒருபோதும் நான் இழக்க விரும்பல. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி இதுக்கெல்லாம் நான் எப்போதுமே சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இந்த லேடி கிட்ட சொல்லிட்டு, அப்போ இந்த லேடிக்கு ஹீரோயின் கிட்ட ஒரு பாயிண்ட் என்னன்னா, இவங்க தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய லீகல் இஷ்யூவா மாற வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதை வச்சு ஹீரோயினை இவங்க மிரட்டினாங்கன்னு சொன்னா நாளைக்கு ஹீரோயினுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த லேடி என்ன சொல்றானா, உன்னோட ஒரு சில மிகப்பெரிய சீக்ரெட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் என்ன சொல்றேனோ அதுபடி நீ கேட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இருந்து உன்னால தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இந்த ஹீரோயின் கிட்ட டிமாண்ட் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க லீகலா என்ன எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணாலும் சரி, நான் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அறிவுரையை தான் சொல்லியிருக்கேனே தவிர அவங்க கிட்ட நான் எப்படிப்பட்ட ஒரு தப்பான செயல்களில் ஈடுபட்டேன்னு சொல்லி நீங்க மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எவனாலையும் நிரூபிக்கவே முடியாது. அதுக்கு ஆதாரம்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற எதையும் கேட்கணும்னு சொல்லி எனக்கு எந்த அவசியமும் இல்ல. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் வெளியே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவங்கள மிரட்டு. அப்போ இந்த ஆப்போசிட்ல இருக்க அந்த பழைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நீ பண்ணதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு, ஆனா அப்படிப்பட்ட சில செயல்களை செஞ்சுட்டு கூட நீ இவ்வளவு தைரியமா என்கிட்டே பேசுறல, உன்னோட தன்னம்பிக்கை பார்க்கும்போது எனக்கே பெரிய விஷயமா தெரியுது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அதுவும் என்ன மாதிரியான ஒரு ஆள் கிட்ட இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு நான் எப்படி உன்னை சாதாரணமா இந்த இடத்துல இப்படியே கண்டுக்காம விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லி நினைக்கிறேன். இதை லீகலா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வராம நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இவளை மிரட்டுறான். ஆரம்பத்துல ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பானா, அவங்க இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல, இதை கண்டெல்லாம் நான் பயப்பட போறது இல்ல இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இந்த லேடிய ஹீரோயின் கொஞ்சம் எச்சரிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க பேச பேச ஹீரோயினுக்கு அவங்கள அறியாமலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. ஒருவேளை நாளைக்கு இது ஒரு மிகப்பெரிய லீகல் இஷ்யூவா மாறிச்சுன்னா நம்ம என்ன பண்றது, இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது, அப்படியே இருந்தாலுமே நமக்கு நாளைக்கு இந்த பதவி இருக்குமா, ஒருவேளை நம்மளை இங்கிருந்து வெளியே தூக்கிட்டாங்கன்னு சொன்னா என்ன பண்றது, இப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட கேள்வி ஹீரோயினோட மனசுக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு நம்ம இந்த பதவி இல்லைன்னு சொன்னா ஒரு வேஸ்ட் ஆஃப் த பீப்புள் மாதிரி ஆயிடுவோம். நமக்குன்னு சொல்லி இந்த உலகத்துல சொசைட்டில ஒரு தனிப்பட்ட மதிப்பு இருக்காது. அந்த மதிப்பை நம்ம எப்போதும் கெடுத்துக்க விரும்பவும் கூடாது. பேசாம இவ ஆல்ரெடி நாம தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான், இவ என்ன சொல்றாளோ அதை நம்ம அதுக்கேத்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம், இதுதான் நமக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட மைண்டு கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, அவ சொன்ன டீலிங் எப்படிப்பட்டதுங்கிறது அதை கேளுங்களேன், அதை கேட்கும் போதே நமக்கே அவ்வளவு கோவம் வருது. அப்போ ஹீரோயினுக்கு எவ்வளவு கடுப்பு
கடுப்பா இருந்துரும். அவ என்ன சொல்றானா, இங்க இருக்கான்ல இவளோட ஹஸ்பண்ட், இவ ஹஸ்பண்ட் கூட இவ என்னெல்லாம் சொல்றாளோ அதை பண்ணணும், அதுதான் இவளுக்கு நான் கொடுக்க போற டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் தலையே ஆரம்பிக்குது. இவ இப்படிப்பட்ட ஒரு பிளானோட நம்ம கிட்ட இப்படி நம்மள பிளாக் பண்ணிருப்பான்னு சொல்லி ஹீரோயின் ஒருபோதும் நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது, இப்ப முடியாதுன்னு சொன்னா இதுலயும் நம்ம மிகப்பெரிய லீகலான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது. அப்படின்னா இவ என்ன சொல்றாளோ அதை கேட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டாங்க. அப்போ இவ சொன்ன அந்த கண்டிஷனுக்கு ஆல்ரெடி ஹீரோயின் என்ன சொல்லிருப்பாங்க, ஓகேன்னு சொல்லிருப்பாங்க. பட் இது நம்ம 2 பேருக்குள்ளதான் சீக்கிரட்டா இருக்கணுமே தவிர இது வெளியில இருக்கிற யாருக்குமே எக்காரணத்தை கொண்டும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு ஹீரோயின் அந்த டீலிங்க்கு ஒத்துக்க. கூடவே அவ இங்க லீகலா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க, அது வெளியில இருக்கிற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அந்த ரகசியம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டுமே இருக்கணும், இதுக்கும் உங்களுக்கு சம்மதம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட கேட்க, அவங்களும் சரி நீங்க எப்பவுமே எங்க டீலிங்க்கு ஒத்துக்கிட்டீங்களோ அப்பவே நம்ம எல்லாரும் பார்ட்னர் இந்த கிரைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பா மாறிட்டோம், இனி இதுக்கப்புறம் நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சண்டைகளும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ஒரு முடிவு பண்ணிட, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், மேலும் நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட எண்டிங்கோட அந்த ஸ்டோரி முடியும். இந்த கதையை பேசி எனக்கே வாயை வலிச்சுச்சுன்னா பாருங்களேன். இந்த வீடியோக்கள் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு. நான் டெலிகிராம் சேனலோட பேரு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த சேனலோட பேர் இல்ல, MK தமிழ் எக்ஸ்பிளைன் சொல்லி இன்னொரு சேனல் இருக்கு, அந்த சேனலோட பேர்ல சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். விருப்பப்படுறவங்க அந்த வீடியோக்களை அங்க பாத்துக்கலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.